Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 26ஆம் தேதி கார்கில் விஜய் திவாஸ் தினம் அனுசரிக்கப்படுகிறது. 1999ஆம் ஆண்டு கார்கில் போரில் பாகிஸ்தானுக்கு எதிராக இந்திய ராணுவம் வெற்றி பெற்றது இந்த நாளில் நினைவு கூறப்படும். போரில் உயிர் தியாகம் செய்த ராணுவ வீரர்களின் தியாகமும் போற்றப்படுகிறது. வழக்கம் போல இந்த ஆண்டும் ஜூலை 26இல் கார்கில் விஜய் திவாஸ் தினம் அனுசரிக்கப்பட்டது. அப்போது பாதுகாப்பு முன்னெச்சரிக்கையாக காஷ்மீரின் மினிமார்க் சோனமார்க் வழியிலான போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. இதனால் நெடுஞ்சாலையில் நீண்ட நேரம் வாகனங்கள் காத்திருக்க வேண்டிய சூழல் உருவானது. வாகனங்கள் நிறுத்தப்பட்டதால் ஆத்திரமடைந்த பெண் ஒருவர் பாதுகாப்பு பணியில் இருந்த ராணுவ வீரர்கள் மற்றும் லடாக் போலீசிடம் கடுமையாக வாக்குவாதம் செய்தார். நாங்கள் ஜென்சி தலைமுறை, இந்த மாதிரி தேவையில்லாத செயல்களை பொறுத்துக் கொள்ள மாட்டோம். நாங்களும் வரி கட்டுகிறோம், பணம் செலவழித்து சுற்றுலா வருகிறோம். எங்களை ஏன் 5 முதல் 6 மணி நேரம் காக்க வைக்கிறீர்கள்? காஷ்மீரிகளுக்கு செய்வதைப் போல இப்போது சுற்றுலா பயணிகளுக்கும் செய்கிறீர்களா என ராணுவ வீரர்களை நோக்கி கத்தினார். कैसे रोकेंगे? 5 घंटे हो गए, निकलो सब लोग गाड़ी में चलो। वो कश्मीर एयरपोर्ट पे नहीं उतरे। हम नहीं जाएंगे, जाने भी नहीं देंगे। हम लोग पैसे देके घूमने आते हैं या फिर ये सब टॉलरेट करने आते हैं? ताला लगा दिया इन्होंने, कश्मीरियों के साथ तो करते हैं, अब बाहर के टूरिस्टों के साथ भी कर रहे हैं। देखो इन्होंने किसी ताला लगा दिया, फिर अपना नाम भी नहीं बताया और वहाँ चले गए। ये देखो यहाँ पे कोई भी जवाबदारी के लिए कोई नहीं बैठा है यहाँ पर। இந்த காட்சிகள் இணையத்தில் பரவியது. சமூக வலைதளங்களில் அப்பெண்ணின் நடத்தைக்கு கடும் கண்டனங்கள் குவிந்தன. இதுகுறித்து பதிவிட்ட ஜம்மு காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா, நாங்கள் ஜென்சி தலைமுறை என்று சொல்வது என் அப்பா யார் தெரியுமா என மிரட்டுவதை போன்ற புதிய வாணியாக மாறிவிட்டது. சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ஜென்சி அடையாளத்தை மிரட்டலாக பயன்படுத்தினால் அந்த தலைமுறையின் மீது மக்களுக்கு இருக்கும் நன்மதிப்பு போய்விடும் என காட்டமாக விமர்சித்தார். எல்லையில் நமது உயிரை பாதுகாக்க நிற்கும் வீரர்களை இப்படி அவமதிப்பது தவறானது. உண்மைகளை அறியாமல் உணர்ச்சிவசப்பட்டு பேசுவது சரியல்ல என முன்னாள் ராணுவ தளபதி ஜெனரல் வி.கே. சிங் கூறினார். நாட்டின் எல்லைகளை ராணுவ வீரர்கள் இரவு பகலாக பாதுகாப்பதால் தான் உங்களால் நிம்மதியாக சுற்றுலா வர முடிகிறது. ராணுவ வீரர்களும் வரி செலுத்துபவர்களே. உரிமைகளை கேட்பதற்கு முன் ஒரு நல்ல குடிமகனாக நடந்து கொள்ள பழகுங்கள் என லெப்டினன்ட் ஜெனரல் தில்லான் பதிலடி கொடுத்தார். இப்படி ஒவ்வொருவராக பெண்ணின் செயலுக்கு கண்டனம் தெரிவிக்க அவர் தன் செயலுக்கு பகிரங்க மன்னிப்பு கோரினார். நான் ஒரு நோயாளி. 6 மணி நேரத்திற்கும் மேலாக கழிப்பறை வசதி கூட இல்லாமல் சாலையில் காத்திருக்க நேரிட்டது. அதிகப்படியான மன உளைச்சல், கோபத்தில் அவ்வாறு பேசிவிட்டேன். எனக்கு ராணுவத்தின் மீது மிகுந்த மரியாதை உள்ளது. எனது வார்த்தைகள் அவர்களை காயப்படுத்தும் என நான் நினைக்கவில்லை. கோபத்தில் பேசியது தவறுதான். இதற்காக இந்திய ராணுவம் மற்றும் போலீசிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என கூறினார்.